இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல மண்டியிட்டு மன்னிப்பு கேட்ட சன் டிவி, இது முதல் செய்தி. இரண்டாவது, மோகன் சி லாசரசனுடைய மதவெறி, இரண்டாவது செய்தி. மூன்றாவது செய்தி, சக மாணவனை கூட இருக்கின்ற மாணவர்களே வந்து அடித்து கொலை செய்திருக்கின்றார்கள் கோயம்புத்தூர்ல. அதையும் பார்க்க போறோம். இரண்டாவது, ஒரு மாணவன் சக மாணவனை அடித்து உதைக்கிறான், ஆனா ஆசிரியர் பெருமக்களால தடுக்கவே முடியல. அந்த வீடியோ இணையதளம் முழுவதுமே வந்து பரவி இருக்கு. நான்காவது, கிறித்துவ மத வெறியானது சட்டமன்றம் வரைக்கும் வந்துடுச்சோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதல்ல சன் டிவியினுடைய மண்டியிட்டு மன்னிப்பு கேட்ட விஷயம், வீடியோவை பார்த்துட்டு வாங்க. ஜூலை 23ஆம் நாளன்று ஆதித்யா டிவியில் ஒளிபரப்பப்பட்ட டிஜிட்டல் டைரி நிகழ்ச்சிக்கான முன்னோட்ட காணொலியில் ப்ரோமோவில் தோன்றிய 4 பங்கேற்பாளர்கள் நாங்கள். அந்த காணொலியில் சுதந்திர போராட்ட வீரர், செக்கெழுத்த செம்மல், கப்பலோட்டிய தமிழன் திரு வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களை பற்றிய கருத்துக்களை நாங்கள் தெரிவித்தோம். அந்த கருத்துக்கள் பொருத்தமற்றவையாக இருந்தன. அவை வரலாற்று உணர்வுகளை மதிக்காதவையாக இருந்தன. மேலும் அவருக்கும் சுதந்திர போராட்ட வீரரின் தியாகங்களுக்கு செலுத்தப்பட வேண்டிய மரியாதைக்கும் முரணானவையாக இருந்தன. அதற்காக நாங்கள் 4 பேரும் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். இந்த 4 பேரும் தான் வந்து வ.உ.சி அவர்களை அவமதித்தவர்கள். இவங்க வ.உ.சியை பற்றி பேசக்கூடாத வார்த்தைகளை பேசினாங்க. அன்னைக்கே நம்ம வீடியோ போட்டிருந்தோம். இது கண்டிப்பாக நீதிமன்றத்துக்கு போகும், நீதிமன்றமானது கண்டிக்கும் அப்படின்னு நினைச்சோம். அதே மாதிரிதான் நாங்கள் சொல்றதெல்லாம் நீங்க செய்யலைன்னா சிறைக்கு தான் போகணும் அப்படின்னு மதுரை உயர் நீதிமன்றமானது அதிரடியான ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. சன் டிவிக்காரங்க மன்னிப்பு கேட்கணும், நேர அலையில மன்னிப்பு கேட்கணும், ஆதித்யா சேனல்ல மன்னிப்பு கேட்கணும். அது மட்டும் இல்ல, நீங்க போட்ட வீடியோவை நீக்கணும். நான்காவது, வ.உ.சி அவர்கள் பற்றியான புத்தகத்தை எல்லோருக்கும் விநியோகம் பண்ணணும். ஐந்தாவது, வ.உ.சி பற்றியான ஆவண படத்தை நீங்க உங்க தொலைக்காட்சியில வந்து ஒளிபரப்பு பண்ணணும். அவருடைய பெருமையை வந்து பாத்தீங்கன்னா சொற்பொழிவாக நிகழ்த்தணும். இல்லையா மாணவர்களையோ இல்ல பொதுமக்களையோ அழைத்து வ.உ.சி பற்றியான கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி வச்சு நீங்க நடத்தணும். அதுதான் தீர்வு அப்படின்னு உத்தரவு போட்டிருக்கிறது மதுரை உயர் நீதிமன்றம். மொத்தத்துல பணம் இருந்தா போதும், ஒரு ஊடகம் இருந்தா போதும், யாரை வேண்டுமானாலும் காமெடி பீஸா மாத்தலாம் அப்படின்னு சன் டிவிக்காரன் நினைச்சாம் பாரு, அதுவே தப்பு. இன்னைக்கு வந்திருக்கின்ற ஆட்சியானது திமுக என்ன கட்டளை இடுகிறதோ, என்ன கை நீட்டுகிறதோ அதை தான் செய்யுது. இது ஒரு பொம்மை ஆட்சியா இருக்கிறது. அவங்களுக்கென்று சுயமாக முடிவெடுக்கின்ற திறனும் கிடையாது, அனுபவம் கிடையாது. அதனால திமுக எதிர்வரிசையில் இருந்தாலும் இன்னைக்கு இருக்கின்ற அரசாங்கத்தை ஆட்டி படைக்கிறது. திமுக மாதிரியே நம்ம அரசியல் பண்ணாதான் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு இந்த அரசாங்கமானது நினைக்குது. ஆனா அதே போன்றது ஒரு ஆட்சி நீங்களும் தந்தீங்கன்னா அந்த மக்கள் எப்படி உங்களை நம்புவாங்க மீண்டும்? அதனால இன்னைக்கு இருக்கின்ற ஆட்சிக்கு அனுபவம் இல்லாத காரணத்தினால திமுக தான் இன்னும் அரசியல் களத்துல கோல வச்சுக்கிறது. அதனால வழக்காவது வம்பாவது யார் நம்மள என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சன் டிவிக்காரன் வந்து வ.உ.சி அவர்களை அவமதித்தான். நீதிமன்றமானது நறுக்குன்னு தலையில கொட்டி மன்னிப்பு கேட்க வச்சிருக்கிறது. இரண்டாவது செய்தியாக வந்து நம்ம மோகன் சி லாசரஸ் அவர்களுடைய மதவெறி, வீடியோவை பார்த்துட்டு வாங்க. சாத்தானுடைய திட்டங்கள் மடங்கடிக்கப்படுவதாக, பிசாசின் திட்டங்கள் முடக்கப்பட்டு போவதாக, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே தேவனே உம்முடைய கரத்தை நீட்டுவீராக, நீட்டுவீராக, நீட்டுவீராக. இந்தியாவை ஆளுவது ஆண்டவரே எங்களுடைய பார்லிமெண்ட் அல்ல, எங்கள் கர்த்தரே ஆளுகை செய்கிற தேவன். ஒரு சட்டத்தை ஏற்பதும் ஒரு சட்டத்தை எதிர்ப்பதும் அவரவருடைய உரிமை. கடவுள்கிட்ட கோரிக்கை வைப்பதும் அவரவருடைய உரிமை. ஆனா ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சரை சாத்தான் என்று சொல்வதும் பிசாசு என்று சொல்வதும் இவங்களுக்கு யார் தந்த உரிமை? ஸோ மொத்தத்தில் இந்தியாவை வந்து இயேசுதான் ஆளுகின்றார் என்பதை நிரூபிக்க வேண்டுமா? இயேசு கிட்ட வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. இயேசு கருணை உள்ளவராக இருக்கலாம், ஆனா ஒரு சார்புடையவராக இருப்பாரா? என்னை வணங்குற, அதனால உனக்கு நல்லது பண்ணுவேன், வணங்காத எவனுக்கும் வந்து நான் வந்து எதிராக தான் நான் அருள் புரிவேன், என்னை வணங்காதவங்களை அழிச்சிடுவேன் அப்படின்னு சுயநல போக்குடன் தான் செயல்படுவாரா? துன்பம் தருகின்றவர்களுக்கு துன்பத்தை வந்து இயேசு தரலாம், இல்லைன்னு சொல்ல. ஆனால் மோடியால என்ன துன்பம் கொண்டு வந்திருக்கின்ற FCRA சட்டமானது யாருக்கு எதிரானது? நான் பல வீடியோக்களில் விளக்கிட்டேன். சரியா கணக்கு காட்டாதவங்க
தன்னுடைய அமைப்பை புதுப்பிக்காதவங்க, லைசன்ஸை முறையா வாங்காதவங்களுக்கு மட்டும்தான் FCRA சட்டமானது எதிராக இருக்கும். நீங்க பணம் வாங்குங்க, செலவு பண்ணுங்க, அந்த செலவினத்தை கணக்கு காட்டுங்க. உங்களுடைய பதிவு செய்யப்பட்ட அந்த சங்கமானது கரெக்டா ஒரு வருடம் ஆன பிறகு புதுப்பித்துடுங்க. யார் உங்களை கேட்க போறா? FCRA சட்டமானது எந்த விதத்திலும் பிரச்சனை கிடையாது. CAA கொண்டு வருகின்ற போதும் இப்படிதான் பாஜக மீது அவதூறு பரப்புனாங்க. அதே முத்தலாக்கு சட்டம் கொண்டு வருகின்ற போதும் இப்படிதான் அவதூறு பரப்புனாங்க. மொத்தத்துல ஒரு அரசாங்கம் வேண்டாம் என்றால் அவங்க கொண்டு வருகின்ற சட்டம் அத்தனையும் சிறுபான்மைக்கு எதிராக இருக்குது அப்படின்னு பிரச்சாரம் பண்றதே பாத்தீங்கன்னா வாடிக்கையா போச்சு. அதனால்தான் மோகன் சி லாசரஸும் இப்போ இறைவன்கிட்டே மண்டிட்டு இந்த சட்டத்தை திரும்ப பெற்று நீ ஆட்சி ஆள வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றார். ஏற்கனவே எல்லா கிறிஸ்துவ மக்களும் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் ஓட்டு போடக்கூடாது, ஆட்சி மாற்றம் வரணும் அப்படின்னு ஆண்டவங்கிட்ட பிரார்த்தனை பண்ணாங்க. ஆனால் எந்த நிலத்தை யாரு ஆண்டா சரியா இருக்குன்னு சொல்லிட்டு உங்க இயேசுக்கே தெரிந்திருக்குது. அவரே பாத்தீங்கன்னா நீங்க ஜெபம் பண்ண பிறகும் மோடி அவர்களை ஆள விட்டுருக்காரு. எதுக்கு தேவையில்லாம இப்போ இந்த சட்டத்தை பற்றியான புரிதலும் தெளிவும் இல்லாம நம்ம நாட்டுக்கு எதிராக இருக்கிறவங்க, வாங்கின பணத்தை சரியா கணக்கு காட்டாதவங்க, திருடுனவங்க, சங்கத்தை பாத்தீங்கன்னா போலியா பதிவு செய்து அதன் மூலமாக காசு வாங்கி மீண்டும் அந்த சங்கத்தை புதுப்பிக்க முடியாம தள்ளாடுறவங்களுக்காக சப்போர்ட் பண்ணி மோகன் சி லாசரஸ் அவர்கள் இயேசு கிட்ட பிரார்த்தனை பண்றாருன்னு நமக்கு தெரியல. இது தப்பு. அதனால மோகன் சி லாசரசனுடைய மத வெறிய மத்திய அரசாங்கமானது எப்படியாவது அடக்கணும் அப்படின்னு தான் நம்முடைய எண்ணம். மூன்றாவது சட்டமன்றம் வரைக்கும் விட்டதோ கிறிஸ்துவ மதவெறி அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்குது. அதற்கான வீடியோ பார்த்துட்டு வாங்க. அதை பத்தி அவர் பெருசா எடுத்துக்கிட்டதும் இல்ல. அவரை பொறுத்த வரைக்கும் கீதையில சொன்ன மாதிரி கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே என்ற ஒரு விஷயத்துலதான் அவர் பயணிச்சுட்டு இருக்கிறாரு. இப்படிப்பட்ட எல்லாரும் அவர்களுடைய கட்சி தலைவர்களை பற்றி குறுக்கீடுகள் இல்லாமல் உங்களுக்கு 20 நிமிடம் நான் அழைத்திருக்கிறேன். நன்றி தலைவர். நம்முடைய நிதியமைச்சர் மரிய வில்சன் அவரு பான் கிறிஸ்டின் என்று சொன்னாரு. எனக்கு பைபிள் ஒரு மொழியை கற்றுக் கொடுத்துருக்குது அப்படின்னு சொன்னாரு. ஆனா அப்போதெல்லாம் மணியை அடிச்சு நிறுத்தாத நம்முடைய சபாநாயகர் இப்போ கீதைப்படி கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே என்று நம்முடைய சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்றாங்க. உடனடியாக சபாநாயகர் அவர்கள் பெல் அடிச்சு கிட்டத்தட்ட 20 நிமிஷத்துக்கு மேலாக குறுக்கீடு இல்லாம பேச விட்டுருக்கேன். என்னத்துக்கு பேசிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார். அதாவது சட்டப்பேரவையில் நீங்க பைபிளை பத்தி பேசுங்க, ஓகேங்க, குரானை பத்தி கூட பேசிடாதீங்க, மணி அடிச்சிடுவேன். ஏன்னா நான் சபாநாயகர் இல்ல, நான் பாதிரியார். அதனால சபாநாயகர் நினைச்சுக்கிட்டு எல்லா மதத்துக்கும் சார்புடையவனாக நான் இருப்பேன், இல்ல எல்லா மதத்தையும் உரிய முறையில அங்கீகாரம் செய்வேன், எல்லோருக்கும் சம வாய்ப்பு வழங்குவேன், எல்லா மத நூட்கள் இருக்கக்கூடிய புனித கருத்தை நான் சொல்லுவேன் அப்படின்னு நினைச்சியா? அதான் கிடையாது. எனக்கு மத வெறி. ஜெப கூட்டங்கள் நடத்துவேன். நான் பாஸ்டர்கள் நடத்துகின்ற மாநாட்டுக்கு போயிட்டு கிறிஸ்துவத்தை தூக்கி பிடிப்பேன். இன்னைக்கு வந்திருக்கின்ற முதலமைச்சரே கிறிஸ்துவர் தான் அப்படின்னு மதவெறியுடன் அலைகின்றவனை போய் என் ஜாதிக்காரன் நினைச்சுக்கிட்டு சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பைபிள் கருத்துக்களை பேசாம பகவத்கீதை கருத்துக்களை பேசினாங்க. மணி அடிச்சு நிறுத்திட்டாங்க. இது சட்டமன்றமா இல்ல சர்ச்சான்னு கூட தெரியல. அதனால இந்த அரசாங்கமானது நடுநிலையா இல்லை. மொத்தத்துல அவரவருடைய கருத்தை சொல்வதற்கு சட்டமன்றம் அனுமதிக்க வேண்டும். சட்டமன்றத்துடைய மரபுல இதெல்லாம் இல்லைன்னா நீக்கிட்டு போங்க, யாரும் கேட்கல. ஒரு தமிழ் மொழியை பழித்து ஒரு நிதியமைச்சர் பேசுறாரு, தமிழ்நாட்டில் எனக்கு தமிழ் தெரியாதுன்னு சொல்லிட்டு தைரியமா சொல்றாரு. அவரை பொறுத்த வரைக்கும் அன்ஃபிட்டு. ஆனா இங்க பகவத்கீதையை பற்றியோ அதுல இருக்கின்ற ஸ்லோகம் பற்றியோ இல்ல அன்புமணி ராமதாஸ் பற்றியோ பேசக்கூடாது. நான் அன்புமணி ராமதாஸ் சப்போர்ட் பண்ணல. ஆனா எந்த ஒரு அரசியல் ஆளுமைகளை பற்றியும் பேசினா வச்சுக்கலாம் டக்குன்னு மணி அடிச்சுடுவார். மொத்தத்துல விஜயை பற்றியே பேசணும், விஜய் பற்றியே துதி பாடணும். சட்டமன்றத்தில் நீங்க மக்களுக்கு கொடுத்த எந்த வாக்குறுதி பற்றியும் யாரும் கேள்வி கேட்டக்கூடாது. இல்ல உங்களுக்கு தான் ஏதாவது பேச தெரியுதா? சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கோ அமைச்சர் பெருமக்களுக்கோ இல்ல செங்கோட்டையனுக்கோ இல்ல ராஜ்மோகன் தவிர மீது யாருக்காவது பேச தெரியுதா? நான் யாருன்னு காட்டுறதுக்கான திமிர் தானே இருக்குது. ஆனா பேச யாருக்குமே தெரியல. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் சட்டமன்றம் நடுநிலையா இருக்கணும், எல்லா மதத்துக்கும் உரியதாக இருக்கணும், இல்லையா? எந்த மதத்தினுடைய கருத்துக்களும் அனுமதிக்க கூடாது. இங்க சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு நிகழ்ந்தது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்புறம் தமிழகத்துல பள்ளி கல்வித்துறையை ராஜ்மோகன் அவர்கள் எப்படி நடத்துறார் என்றதுக்கான ஒரு ஆதாரம் நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களை பொறுத்த வரைக்கும் நல்லா பேசுறாரு.
ஆனால் நல்லா செயல்படுறாரா என்பது தான் சந்தேகத்துக்குரியதாக இருக்குது. இந்த வீடியோவை பார்த்தீங்களா இல்லையா? ஆசிரியர் பெருமக்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாணவனை தொடவே மறுக்கிறாங்க. அந்த அளவுக்கு அராஜகமானது அப்படியே வளர்ந்து விட்டது, கொழுந்து விட்டு இருக்கு. ஸோ ஆரம்பத்திலேருந்தே இந்த மாணவன் இப்படியே இருந்தான்னா, இல்லை ஆசிரியர் பெருமக்களுடைய கையாளாகாத தனத்தினால இந்த அளவுக்கு பள்ளி கல்வித்துறையானது மாறி போயிருக்குதா நமக்கு தெரியல. இதெல்லாம் திராவிட ஆட்சியில் தான் வந்து பள்ளிகளுக்கு அருகாமையிலும் பள்ளிக்கு உள்ளேயும் போதைப் பொருள் விற்றாங்க, குடிச்சிட்டு மாணவர்கள் ஆட்டம் போட்டாங்க, அடிதடியில் ஈடுபட்டாங்க, ஏன் ஆசிரியரை கூட கொலை பண்ணாங்க. ஆனால் இன்னைக்கு ஆட்சி மாறினாலும் காட்சி மாறலை என்று சொல்கிற அளவுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாணவன் வகுப்பறையை விட்டு வெளியே வந்து சக மாணவனை அடிக்கிறான். இது கூட பரவாயில்ல. அமுதன் என்ற ஒரு மாணவன் கோயம்புத்தூரில் காவல்துறையினர் போய் அழைச்சிக்கிட்டு போயிருக்காங்க. அவங்ககிட்ட இந்த கல்லூரியில், குறிப்பாக ராமானுஜம் கல்லூரியில் வந்து யார் யாரெல்லாம் போதைப் பொருள் விற்கிறது, யார் யாரெல்லாம் போதைப் பொருள் பயன்படுத்துகிறாங்க என்ற விஷயத்த அமுதன் என்ற ஒரு மாணவன்கிட்ட கேட்டிருக்காங்க. அந்த மாணவனும் காவல்துறை தான் கேட்குதே, எந்த பிரச்சனையால பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையே சொல்லியிருக்கிறான். கடைசியில் இந்த அமுதன் தான் வந்து உங்களை பற்றியான தரவுகளை சொன்னான்னு சொன்ன பிறகு காவல்துறை நம்மளை கைது பண்ண போகுது என்ற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த உண்மைகளை சொன்ன அமுதனை அடிச்சே கொன்றிருக்கின்றார்கள் சக மாணவர்கள். அப்போ காவல்துறை மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை எந்த அளவுக்கு மோசமா போகுதுன்னு பாருங்களேன். மொத்தத்தில் பள்ளி கல்வித்துறையை நம்ம ராஜ் மோகன் அவர்கள் நிர்வகிப்பதை விட ஏன்னா பட்டிமன்றம் பேசிக்கிட்டு இருக்கலாம்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா சென்ற ஆட்சி போலவே இந்த ஆட்சியிலும் பள்ளி கல்வித்துறையில் சிறப்பான மாற்றங்கள் வராமல் அப்படியே வந்து போதைப் பொருளாலும் இரண்டாவது அடிதடியாலும் வெட்டு குத்தாலும் அப்படியே நகர்ந்து கொண்டு இருந்தால் நீங்கள் என்னத்துக்கு அமைச்சர்? இந்த கேள்வி எல்லாருக்கிட்டையும் எழுமா இல்லையா? கேட்டால் சினிமாவை பார்த்து தான் இவங்க கெட்டு போட்டாங்க அப்படிங்கிறாங்க. மாணவர்களுக்கு சுய புத்தி இல்லையான்னு சொல்லிட்டு இன்னொரு சாரார் கேட்குறாங்க. மொத்தத்தில் ஆசிரியர் பெருமக்கள் 4 சாத்தக்கூடாதான்னு கேட்குறாங்க. இல்லை இந்த மாணவனை வந்து பார்த்தீங்கன்னா தண்டிக்கு விதமாக அவங்க பெற்றோரை கூப்பிட்டு உன் பையன் என்ன பண்ணியிருக்கான் பாருன்னு சொல்லிட்டு காட்டக்கூடாதா அப்படிங்கிறாங்க. எல்லாம் நடந்துட்டு பிறகுதானே எல்லாவற்றுக்கும் ஆக்ஷன் எடுக்கிறதாக்குது. நடக்கிறதுக்கு முன்பாக என்ன பண்ண போகிறோம்? இதுதான் எல்லாருடைய கேள்வியாக இருக்குது. பார்க்கலாம் இந்த அரசாங்கம் பள்ளி கல்வித்துறையை எந்த அளவுக்கு சீர்படுத்த போகுதுன்னு சொல்லிட்டு. நன்றி நண்பர்களே.